புதுச்சேரியில் போதைப் பொருள் மற்றும் பாலியல் தொழில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. மது மற்றும் பெண்களை தேடி பலரும் புதுச்சேரிக்கு படையெடுப்பதால் அம்மாநிலத்தின் வருங்கால நிலைமை என்னவாகும்? புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்களில் தடை செய்யப்பட்ட போதை வஸ்துக்கள் விற்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஸ்பா சென்டர்களில் பாலியல் தொழில் நடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் புகார் எழுந்துள்ளது. குட்டி பேங்காக்காக தலையெடுக்கும் புதுச்சேரியை அதிகாரிகள் மீட்டெடுப்பார்களா? புதுச்சேரியா மதுச்சேரியா என விமர்சனம் செய்யும் அளவுக்கு 400க்கும் மேற்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மது வகைகள் இங்கு கிடைக்கின்றன. இதனால் புதுச்சேரிக்கு விசிட் அடிக்கும் டூரிஸ்டுகளின் எண்ணிக்கை எகிரிக்கொண்டே செல்கிறது. அப்படி வரும் டூரிஸ்டுகளை மகிழ்வித்து பணத்தை கறக்கும் விதமாக ரெஸ்டோ பார்கள் நள்ளிரவு 2 மணியை தாண்டியும் நடத்தப்படுகின்றன. மது பாட்டில்கள் மட்டுமல்லாது இங்கு சரஸ் எனும் கஞ்சா, LSD போதை ஸ்டாம்ப் மற்றும் கிறிஸ்டல் மெத்தடைமன் உள்ளிட்ட போதைப் பொருட்களும் விற்கப்படுகின்றன. இது ஒருபுறம் இருக்க, மறுபுறம் பாண்டியில் பாலியல் தொழில் சட்டவிரோதத்தின் உச்சக்கட்டமாக ஸ்பா என்ற பெயரில் பல இடங்களில் பாலியல் தொழில்கள் நடக்கின்றன. சமீபத்தில் நகரின் பாரதி வீதியில் உள்ள ஸ்பாவில் பாலியல் தொழில் நடப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் அங்கு சென்று சோதனையில் ஈடுபட ஸ்பாவிற்குள் ரகசிய அறை அமைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்டு வந்த 6 பெண்களை போலீசார் மீட்டனர். மேலும் ஸ்பாவை நடத்தி வந்த சென்னையைச் சேர்ந்த சந்திரகுமார் மற்றும் பாலியல் தொழிலுக்கு உடந்தையாக இருந்த லதா ஆகியோரையும் அதிரடியாக கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் டூரிஸ்டுகளை விபச்சாரத்துக்கு அழைத்து வந்தது கார்த்திகேயன், டிரைவர் பரத் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களையும் உடனே கைது செய்த போலீசார் ஸ்பாவில் இருந்த 5 செல்போன்கள், 2 பாக்கெட் ஆணுரைகள் மற்றும் பண பரிவர்த்தனை செய்யும் இயந்திரம் ஆகியவற்றை கைப்பற்றினர். பிடிபட்ட ஸ்பா உரிமையாளர் உள்ளிட்ட 5 பேரையும் விபச்சார வழக்கில் கைது செய்த போலீசார் அவர்களை மாஜிஸ்ட்ரேட் முன்பு ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இதேபோல் முதலியார்பேட்டையில் 5 பேர் கொண்ட விபச்சார கும்பலையும் போலீசார் கைது செய்தனர். விபச்சார தொழிலை சிறைச்சாலைக்குள்ளிருந்து பிரபல ரவுடி ஒருவர் நடத்தி வருவதாக போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனால் அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்த ஏற்பாடுகள் நடக்கின்றன. இது மட்டுமல்லாது சமீபத்தில் பெங்களூருவிலிருந்து புதுச்சேரி மற்றும் சென்னைக்கு போதை ஸ்டாம்புகளை சப்ளை செய்த சசிதர், ஆஷிக், சந்தோஷ் மற்றும் ஹசீன் உள்ளிட்ட 4 கைதானார்கள். இந்த நிலையில் புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் பாலியல் தொழில் தலையெடுப்பை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.